7 மணி 32 நிமிடங்களுக்கு நடைமேடை சேரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மறுபடியும் வந்துட்டு தலை சொல்ற மாதிரி ஓவர் கான்ஃபிடென்ட் உடம்புக்கு ஆகாது போல. சென்னையை நோக்கி நம்ம கோயம்புத்தூர்லேருந்து இன்றைக்கி ஒரு பயணம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஜங்ஷன் வந்தாச்சு. ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்துட்டு நம்ம வந்து இன்டர்சிட்டிலையோ இல்லை வந்தே பாரத்லையோ ட்ராவல் பண்ண போக கிடையாது. அதை விட வேற ஒரு ட்ரெயின் இருக்குங்க, டெய்லி வந்து மார்னிங் ஆப்ரேட் பண்ணக்கூடியது. நல்லா ஸ்லீப்பரில் ஜாலியாக தூங்கிட்டே ட்ராவல் பண்ணலாம். வெல்கம் பேக் டு மாதன் ஜேர்னி. என் கூட சேர்ந்து ஒரு சூப்பரான ட்ரெயின் ஜேர்னி தயாராக மக்களே. அப்படியே ஒரு காஃபி வாங்கியாச்சுங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மின்ட் மிர்ச்சி கடையில் அப்படியே அந்த காஃபி குடிச்சு முடிச்சுட்டு போய் நம்ம பயணத்தை கோயம்புத்தூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. இப்போ வந்து மார்னிங் 6:15 ஆகுதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா காலையில் ஏகப்பட்ட டிபார்ச்சர் அண்ட் அரைவல்ஸ் இருக்கும். அதனாலே பார்த்தீங்கன்னா ஜங்ஷன் சரியான பிஸியாக இருக்குதுங்க. ட்ராவல் பண்ணக்கூடிய ட்ரெயின் வந்துட்டு ட்ரெயின் நம்பர் 22638ங்க. மேங்களூர்லேருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும் போகக்கூடிய வெஸ்ட் கோஸ்ட் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் பார்க்கலான்னு பார்த்தேன். பட் பிளாட்ஃபார்ம் இன்னும் அனௌன்ஸ் பண்ணலங்க நமக்கு. அதனால் ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் வந்து கொண்டாந்து இங்கே நிற்கலாம்னு சொல்லி நின்றுருக்கேன். இப்போ தான் வந்துட்டு நமக்கு பெங்களூர் போகக்கூடிய வந்தே பாரத் வந்து ஃபஸ்ட் பிளாட்ஃபார்மில் ஸ்டன் பண்ணி கொண்டாந்து நிறுத்தியிருக்காங்க. அங்கே பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்துட்டு சேரன் வந்து பிட்லைனுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக அந்த வண்டியை கொண்டு போயிட்டுருக்காங்க. நம்ம அப்படியே இந்த வழியாக போயிட்டு அப்படியே தேர்ட் பிளாட்ஃபார்ம் போயிடலாங்க. எனக்கு என்னமோ தேர்ட் பிளாட்ஃபார்மில் தான் வருமோன்னு தோணுது. ஏன்னா நிறையா டைம் அந்த வண்டியை வந்து தேர்ட் பிளாட்ஃபார்மில் தான் பார்த்துருக்கேன். உங்களுக்கு அந்த சைடு போத்தனூர் சைடுலேருந்து வர வண்டி வந்து எப்பவுமே தேர்ட் பிளாட்ஃபார்ம் தான் அரைவ் ஆகும் மோஸ்ட் ஆஃப் தி டைமு. அதனால் அப்படியே வந்து நம்ம தேர்ட் பிளாட்ஃபார்ம் போயிடலாம் வாங்க. இன்றைக்கி வந்து அக்டோபர் 27, 2025 மக்களே. ஸோ வந்து இப்போ வந்து கிளைமேட் கோயம்புத்தூரில் எப்படி இருக்குன்னா நீங்களே பார்க்கலாங்க. ஒரு மாதிரி லைட்டாக மோடமாக இருக்குது, ஆனால் மழை வர்ற மாதிரி இல்லைங்க. நம்ம ட்ராவல் பண்ணக்கூடிய இந்த வெஸ்ட் கோஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் 30 கிலோமீட்டர் வந்து கோயம்புத்தூருக்கு முன்னாடி இருக்குதுங்க. அதாவது ஆரிஸ்மே ட்ரெயின்லாம் போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் வந்து பிஃபோரே வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவல் டைம் வந்து 7:32க்கு வரணும். எத்தனை மணிக்கு வராங்கன்னு பார்க்கலாம். இங்கே வந்து நம்ம திருநெல்வேலியிலேருந்து மேட்டுப்பாளையம் வரைக்கும் ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஸ்பெஷல் வந்துகிட்டு இருக்குதுங்க. செகண்ட் பிளாட்ஃபார்மில் வந்து அரைவ் ஆகிட்டு இருக்கு மக்களே. நல்ல கூட்டம் மக்களே அந்த வண்டியில். எப்பா அன்றைய நிறைஞ்சு வருதே, சரியான கூட்டம். எங்கே ஏறியிருப்பாங்க இவ்வளோ கூட்டம்? இல்லை எல்லாருமே அங்கே ஏறி கோயம்புத்தூரில் டிபோர்ட் பண்ணுறாங்களா? இந்த வண்டியை ஸ்பெஷல்னே போட்டு ஓட்டுறதுக்கு உங்களுக்கு ரெகுலர் ஆக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் டிக்கெட் விலையாச்சும் கம்மியாகுங்க. ஏன்னா ஸ்பெஷல்ன்றனால பார்த்தீங்கன்னா டிக்கெட் ப்ரைஸ் வந்து திருநெல்வேலியிலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் பயங்கரமான ப்ரைஸ். தலை சொல்கிற மாதிரி ஓவர் கான்ஃபிடென்ட் உடம்புக்கு நல்லதில்லை தான் போல மக்களே. ஏன்னா தேர்ட் பிளாட்ஃபார்ம் வந்து குருளா அனௌன்ஸ்மெண்ட் போட்டாங்க. 4th பார்த்தீங்கன்னா மங்களூர் எக்ஸ்பிரஸ் நின்றுச்சு. அதனால் இப்போ வந்து செகண்டில் தான் வந்து வாய்ப்பு இருக்குது. அதனால் அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செகண்ட் பிளாட்ஃபார்ம் வந்தாச்சுங்க. அந்த மேட்டுப்பாளையம் வண்டி கிளம்பி போனதுக்கப்புறம் வந்து நமக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரும் நம்புறேன். எல்லா பிளாட்ஃபார்மும் ஆக்குபைடாக இருக்குங்க. ஃபஸ்ட் பிளாட்ஃபார்மில் நம்ம வந்தே பாரத் பெங்களூர் போகக்கூடியது. செகண்ட் பிளாட்ஃபார்மில் கோர்பா திருவாண்டம் நார்த்து. தேர்ட் பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா நம்ம குருளா. 4th பார்த்தீங்கன்னா மங்களூர் வண்டி. 5th பார்த்தீங்கன்னா ஜன்சதாப்தி. 6வது பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ். எல்லா பிளாட்ஃபார்மும் வந்து ஆக்குபைடில் இருக்குது. பயணிகளின் கனிவான கவனத்திற்கு வண்டி எண் 226338 மேங்களூர் செகண்ட் பிளாட்ஃபார்ம்னு சொல்லிடுங்க ஐயா. சென்னை சென்ட்ரல் விஸ்கோஸ்ட் சூப்பர்ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வயா எனக்கு டிஸ்பிளேலயும் எதுவும் போடல. திருப்பத்தூர் ஜோலார்பேட்டை காட்பாடி பெரம்பூர் 7 மணி 32 நிமிடங்களுக்கு நடைமேடை 5இல் வந்து சேரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மறுபடியும் வந்துட்டு தலை சொல்ற மாதிரி ஓவர் கான்ஃபிடென்ட் உடம்புக்கு ஆகாது போல. 5வது பிளாட்ஃபார்ம் அங்கே ஜன்சதாப்தி கிளம்பணும்னா நமக்கு வந்து பிளாட்ஃபார்ம் போட்டிருக்காங்க. பிளாட்ஃபார்ம் 5ல் வந்து இப்போ தாங்க நம்ம ஜன்சதாப்தி கிளம்பி வெளியே போயிட்டு இருக்கு. இந்த வண்டி வெளியே போகணும்னா அதனால பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிளாட்ஃபார்ம் 5 அலாட் பண்ணியிருக்காங்க போல. இப்போ நல்லா நீட்டாக பெயிண்ட் பண்ண வேப் 4ங்க. நம்ம வெஸ்ட் கோஸ்ட்டை வந்துட்டு புல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு. சரியான கூட்டம் மக்களே. 5வது பிளாட்ஃபார்மில் நான் தான் பிளாட்ஃபார்ம் தெரியாமல் போய் நின்று இருந்திருக்கேன் போல. அன்றி சொல்ல என்னமா கூட்டமாக வருது பாருங்க. ஐயோ வேறு லெவல் டிமாண்டிங் வண்டி மக்களே இந்த வண்டியில் வந்து நம்பர் ஆஃப் கோச்சஸ் பார்த்துட்டிங்கன்னா 2 SLRD இருக்குங்க. அது 2 SLRDயுமே வந்து திவ்யாந்தன் கோச். அதுக்கப்புறம் 5 அன்ரிசர்வ்டு இருக்குது மக்களே. 9 ஸ்லீப்பர் இருக்குது. 5 தேர்ட் ஏசி, ஒரு செகண்ட் ஏசி, ஒரு ஃபஸ்ட் கம் செகண்ட் ஏசி இருக்குங்க. இதான் வந்து நம்ம வெஸ்ட் கோஸ்ட் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் உடைய ஃபுல் கோச் காம்போசிஷனுங்க. நமக்கு கிடச்சிருக்க கோச் பார்த்தீங்கன்னா S5 கிடச்சிருக்கு. S5ல் என்ன சீட்டுன்னு சொல்லிட்டு உள்ளே போய் உங்களுக்கு சொல்கிறாங்க. வந்தாச்சுங்க, வண்டி நின்றுச்சு. நமக்கான கோச் S5 அங்கே தான் போயிட்டுருக்கோம். இந்த வண்டியிலேருந்து டீபோர்டிங் கூட நிறையா இருக்குங்க. நமக்கு கேரளா சைடு மேங்களூர் சைடு வரவங்களாம் வந்துட்டு கோயம்புத்தூர் நிறைய பேர் இறங்குவாங்க. சரி வாங்க அப்படியே நம்ம உள்ளே ஏறிடலாம். ஓகே, நமக்கான சீட் வந்து இங்கே பின்னாடி சீட் நம்பர் 11 அப்பர் பர்த்துங்க. ஸோ வந்து எல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணான்ட்டு நான் அங்கேருந்து எதுவும் பேசலை. ஸோ இந்த ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா நிறைய அன்கம்ஃபர்டபுளான விஷயம் நடந்திருக்கு எனக்கு. எல்லாமே உங்களுக்கு நான் போக போக சொல்கிறேங்க. அம்மா டீபோர்டிங் வெஸ்ட் கோஸ்ட்லேருந்து 5வது பிளாட்ஃபார்ம் 6வது பிளாட்ஃபார்ம் அப்படி நிறைஞ்சிருக்கு. உங்களுக்கு நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ் போகிற கூட்டமும் வருது. இந்த வண்டியிலேருந்து இறங்கி போகிற கூட்டம் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா சரியான க்ரௌடு. கொஞ்சம் பிஃபோரில் வந்து கரெக்டாக ஆன் டைமுக்கு 7:35க்கு நம்ம கோயம்புத்தூர் வந்து டிபார்ட் ஆகிட்டோங்க. வண்டி கிளம்பணுன்னு பாருங்களேன், பிளாட்ஃபார்ம் எவ்வளோ அமைதியாக இருக்குல்ல. இந்த இடம் கோயம்புத்தூர் மக்களே உங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு பிடிக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் பார்த்தவங்க இந்த 5th and 6th பிளாட்ஃபார்மில் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மரம் இருக்கும். செம்மையாக இருக்குங்க இந்த இடம். வாவ், கீழே ஒரு கோயில் வேறு லெவலில் இருக்கும். நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ் வேப் 4 ரெடியாக நின்றுக்கிட்டு இருக்குது. இங்கே நம்ம குருளாவுக்கு வேப் 7 ரெடியாக நின்றுட்டுருங்க கப்பல் பண்ணுறதுக்கு.
எனக்கு வந்து பர்சனலாக கோயம்புத்தூர்லேருந்து சென்னை போகிற ட்ரெயினில் ரொம்ப பிடிச்சது, அதாவது இன்டர்சிட்டிக்கு ஈக்குவலாக பிடிச்ச வண்டி பார்த்தீங்கன்னா இந்த வெஸ்ட் கோஸ்ட்டுங்க. ரீசன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு 330 ரூபா தாங்க ஸ்லீப்பர் டிக்கெட்டு. இதை போட்டு நீங்கள் ஜாலியாக படுத்து தூங்கிட்டு ஜம்முன்னு போய் இறங்கிலாம். எந்த விதமான டயர்மே பெருசாக இருக்காது. என்ன கொஞ்சம் லேட்டாக கிளம்பி லேட்டாக போகும். நீங்கள் பொறுமையாக சென்னை போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வண்டி பெஸ்ட் ஆப்ஷனுங்க. 330 ரூபா தான் ஸ்லீப்பர் டிக்கெட்னு சொல்லியிருப்பேன். ஆனால் நம்ம எவ்வளோ பே பண்ணணும்னு சொன்னோம்னா சத்தியமாக தலையே சுற்றிடும். அது நான் உங்களுக்கு ஆன் தி வேல நான் சொல்கிறேன் என்ன ரீசன் அப்படின்ட்டு. இப்போ வந்து கோயம்புத்தூர்ல அப்படியே பார்த்தீங்கன்னா வெளியே வந்து டிபார்ட்டாகி வெளியே வந்துட்டுருக்கோம். இந்த ரோடு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நேரத்தில் சரியான டிராஃபிக்காக மாறும் மக்களே. அப்படியே வண்டி வந்து இன்ச் பை இன்ச் தான் நகர்ந்து போகும். வண்டி ஓட்டுறக்கே ரொம்ப சிரமமாக இருக்குங்க இந்த இடத்துல. இங்கே போகிற இந்த லைன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மேட்டுப்பாளையம் போகிற லைனுங்க இது. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஸ்பீட் வந்து பிக்கப் பண்ணிடுவாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா தன்பாத் அளவில் போயிட்டுருக்கு. நமக்கு சொன்னாப்புல நமக்கு பீலமேடு தாண்டினோடனே வந்து ஸ்பீடு வந்து 110 இருந்தாங்க. செம்ம ஸ்பீடு. நான் பேசுகிறது கேட்குறாங்க கூட எனக்கு தெரியல, அந்தளவுக்கு வந்து சத்தமாக இருக்குது. தன்பாத் அளவில் கவர் பண்ண நினச்சேன், உங்களுக்கு பேச வரும்போது அப்படியே வந்து போயிடுச்சு. இப்போ நம்ம கிராஸ் பண்ண போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டை வந்து நம்ம கிராஸ் பண்ண போகிறோம். ஏர்போர்ட் ரன்வே வந்து இதோ அங்கே தாங்க இருக்கும், கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டோட ரன்வே. இப்போ சரியான ஸ்பீடு, காதே அடைச்சிக்கிச்சுங்க, அந்தளவுக்கு ஸ்பீடாக போயிட்டுருக்கோம். சிங்கானூர் ரயில்வே ஸ்டேஷனில் நம்ம கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. பிரேக்ஃபாஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து கொண்டு வந்துட்டேங்க வீட்டிலேருந்து. என்ன கொண்டு வந்திருக்கேன்னு நான் வந்து திருப்பூர் தாண்டி தான் சாப்பிடுவேன். ஸோ அப்போ வந்து காட்டுறேன். இருகூர் ஜங்ஷன் கிராஸ் பண்ணிங்க. இப்போ வந்து மேங்களூர் வீக்லி வரப்போகுதுங்க. நமக்கு யஷ்வந்த்பூர்லேருந்து மேங்களூர் வரைக்கும் போகக்கூடிய வீக்லி சூப்பர் ஃபாஸ்ட் வரப்போகுது. நான் ஏன் இன்னும் இங்கேயே நின்றுட்டுருக்கேன் அப்படின்னா உள்ளுக்குள்ளே வந்து ஃபுல்லாக தூங்கிட்டு இருக்காங்க எல்லா பெர்த்லேயுமே. நமக்கு வந்து இடமே இல்லைங்க உட்கார்றதுக்கு. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 6 மணிக்கெலாம் எந்திரிச்சிடணும். அதுதான் வந்து ரூல்ஸு. ஏன்னா வந்து அதுக்கு மேலே உட்கார்றது தான் வந்து டே டைமில் வந்து பெர்மிஷன் கொடுப்பாங்க. பட் வந்து யாரும் இன்னும் எந்திக்கல. வேப் 7ஓடு அங்கேருந்து சீரி பாஞ்சிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. நல்ல ஸ்பீடில் வருதுன்னு நினைக்கிறேன் வண்டி. வாராயா வந்துட்டாங்க. ஸ்பீடு. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும்னா உங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளேயே வந்து ஆன்போர்ட் கேட்ரிங் வந்து வருவாங்க மக்களே. வாங்கி சாப்பிட்னா கூட சாப்பிட்டுக்காங்க. பேண்ட்ரி கார் அவைலபிள் கிடையாது, பட் வந்து ஆன்போர்ட் கேட்ரிங் வருவாங்க. நியர்பை திருப்பூர் வந்தாச்சுங்க. திருப்பூருக்குள்ளே பார்த்தீங்கன்னா சபரியும் அரைவேளாக போகுது அந்த சைடு இருந்து. அப்புறம் வந்து இப்போ தான் வந்து நம்ம பெங்களூர் வந்தே பார்த்துருக்குல, அது வந்து கிளம்பி வெளியே போயிருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிளாட்ஃபார்முக்குள்ளே அலோவ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வண்டி வந்து கொஞ்சம் ஸ்பீடாக தான் போய்கிட்டு இருக்குது. கிளைமேட் பார்த்தீங்கன்னா அப்படியே மழை வர்ற மாதிரி மாறிட்டு இருக்குங்க லைட்டாக. சபரி அதிவிரைவு வண்டி கல்யாண் செட்டில் உள்ள வேப் 7ஓட உள்ள அரைவாயிட்டு இருக்குங்க. சூப்பர் ஃபாஸ்ட்டாக ரீசெண்டாக தான் மாற்றிருக்காங்க. எப்பா என்ன கூட்டம், எல்லா வண்டியும் கூட்டமாக போதே மக்களை. இப்படி 330 ரூபா கொடுத்து போக வேண்டியது ஸ்லீப்பர் நம்ம எவ்வளோ தான் கொடுத்து போயிட்டுருக்கோம். 1002 ரூபாங்க நமக்கு டிக்கெட்டு. ப்ரீமியம் சர்க்கிளில் போட்டேன், வேறு வழியே இல்லைங்க. சர்க்கிள் எல்லாமே ஃபுல்லாக ரிக்ரெட்டில் போயிடுச்சு. அதனால் வேறு வழி இல்லாமல் ப்ரீமியம் சர்க்கிள் போட்டேன். ப்ரீமியம் சர்க்கிள் உங்களுக்கே தெரியும், டிக்கெட் கம்மியாக டிக்கெட் விலை அதிகமாகிட்டே போகும். நான் போடும்போது பார்த்தீங்கன்னா 9 அவைலபிள் இருந்துச்சு. 1002 ரூபாங்க. கோயம்புத்தூர்லேருந்து நமக்கு வந்துட்டு சென்னை சென்ட்ரல் வரைக்கும் அதிகம் மாதிரி தான் தெரியும். பட் வந்து வேறு வழி இல்லை அப்படின்னா இதை தாங்க சூஸ் பண்ணி ஆகணும். அங்கே சபரி சூப்பர் ஃபாஸ்ட்டும் கிளம்பியாச்சு. இங்கே நம்ம வெஸ்ட் கோஸ்ட் சூப்பர் ஃபாஸ்ட்டும் கிளம்பியாச்சுங்க. அடுத்து ஈரோடு பாலக்காடு டவுன் வண்டி வரப்போகுதுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த பிளாட்ஃபார்மில் சரியான கூட்டம் மக்களே.
கிளைமேட்டு இதே மாதிரி இருந்தால் நல்லா இருக்குங்க. நல்லா ஒரு மாதிரி மந்தமாக இருக்குது. ஏன்னா நமக்கு வேறு பார்த்தீங்கன்னா நமக்கு அப்பர் பர்த்துங்களா, உங்களுக்கு வெயிலெலாம் வந்துச்சுன்னா மேலே போயிட்டு நம்ம கொஞ்ச நேரம் தூங்கணும்னு நினச்சா கூட தூங்க முடியாது, அப்படியே வாட்டி எடுத்துரும் வெயில். இதே மாதிரி சென்னை வரைக்கும் இருந்தால் சூப்பராக ட்ராவல் பண்ணலாம். அப்பர் பர்த்தில் வந்து நம்ம பர்த்தில் உட்காந்தாச்சுங்க, எல்லாம் பாருங்கள் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அதனால் நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லி லைட்டு போடல, ஃப்ளாஷ் அடித்து பேசிகிட்டு இருக்கேன். இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாமா? ஸோ வீட்டிலேருந்து வந்து சப்பாத்தியும் தக்காளி சட்னியும் கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் வந்து நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி. நல்ல பசி மக்களே, திடீர்னு பயங்கரமாக பசிச்சிருச்சு, அதான் சரி சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லி வந்தாச்சு. நல்லாயிருக்கும். வழக்கம் போல் ரிவ்யூ சொல்லிருக்கேன் பாருங்க, வீட்டு சாப்பாடு நல்லா தான் இருக்கும். கரெக்டாக வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு முடிக்கவும் நம்ம வந்து ஈரோடு ஜங்ஷனுக்குள்ளே அரைவாக போகிறாங்க. அப்படியே வண்டி வந்து மெதுவாக வந்து உள்ளே அரைவாகிட்டு இருக்குது. இங்கே வந்து பிட் லைனில் உங்களுக்கு வந்து ஏற்காடு எக்ஸ்பிரஸ் வந்து நின்றுட்டுருக்குன்னு நினைக்கிறாங்க மெயின்டெனன்ஸுக்கு. ஆமாம், அந்த வண்டி தான். ஸோ பார்க்கலாம் ஈரோடில் எந்தளவுக்கு கூட்டம் இருக்காங்கன்னு. ரெஸ்ட் ரூமுக்குலாம் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே போக முடியலங்க, அந்தளவுக்கு வந்து கொடூரமாக இருக்குது. ஈரோடில் வந்து க்ளீன் பண்ணுவாங்க எப்போவுமே ரெஸ்ட் ரூமு. ஸோ வந்து ஈரோடுக்கு அப்புறம் கொஞ்சம் நீட்டாக தான் போகணும், இஷ்யூ இல்லை. ஏன்னா ஈரோட்டில் வந்து உங்களுக்கு வந்து கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பாத வண்டியும் கோயம்புத்தூரில் முடியாத வண்டிக்கும் ஈரோட்டில் வந்து பாத்ரூம் க்ளீனிங் அண்ட் இந்த முன்னாடி இங்கே கேங் பாத்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து க்ளீனிங் ஒர்க் வந்து ஈரோட்டில் வந்து பண்ணுவாங்க, ரெகுலராக பண்ணுவாங்க. ஈரோட்டில் ரொம்பலாம் கூட்டம் இல்லைங்க, ஓரளவு ஆவரேஜான ஒரு கூட்டம் தான் இருக்காங்க. ஏன்னா இப்போ தான் பார்த்தீங்கன்னா முன்னாடி நம்ம சென்னை இன்டர்சிட்டி கிளம்பி போயிருக்கோம், வந்தே பாரத் போயிருக்கோம். ஸோ அந்த வண்டியிலலாம் பார்த்தீங்கன்னா கூட்டம் ஏறிடுவாங்க மோஸ்ட்லி. எல்லா ரெஸ்ட் ரூமே வந்து உங்களுக்கு வந்து ஈரோட்டில் வந்து க்ளீன் பண்ணுவாங்கன்னு சொன்னல. ஸோ வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஈரோட்டில் டீபோர்டிங் கூட்டம் வந்து ஓரளவு இருக்கு மக்களே. நீங்கள் பார்க்கலாம் நிறைய நார்த் இந்தியன்ஸ் வந்து இங்கே வந்து டீபோர்ட் பண்ணுறாங்க. அதனால் அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பால் வாங்கியிருக்கோங்க. சரி சாப்பிட்டு முடிச்ச கையோட கொஞ்சம் பால் குடித்தா ஓகேவாக இருக்கும். இதுக்கப்புறம் நான் போயிட்டு காவேரியை மட்டும் பார்த்துட்டு போய் வேணால் தூங்கலான் இருக்கேங்க. ஏன்னா பயங்கரமாக தூக்கம் வருது. நம்ம நைட்டு வேறு நான் சீக்கிரம் இருந்துச்சுன்னா விடிய காலை பயங்கரமாக தூக்கம் வருது, அதனால் போயிட்டு தூங்கலான் இருக்கேன். இந்த க்ளீனிங் ஒர்க்ஸ் முடிச்சோன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஈரோட்லேருந்து கிளம்பிடும் வண்டி. காவிரி யார் ஸ்கிப் பண்ண போகிறோங்க அப்படியே மேலே. ஸோ பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நல்லா போயிட்டுருக்கு. ஆனால் என்ன ஸ்லோவாக ஸ்கிப் பண்ணுறோம், ரொம்ப ஸ்லோவாக ஸ்கிப் பண்ணுறோம். மேபி ட்ராக் ஒர்க்ஸ் எதுவும் போயிட்டுருக்கா என்னன்னு தெரியல. அப்பா எவ்வளோ தண்ணின்னு பாருங்கள். இப்போ இங்கே மட்டும் இன்னொரு ட்ரெயின் கிராசிங் வந்தால் சூப்பராக இருக்கும் மக்களே பார்க்க. சேலமுக்கு ஈரோடுக்கு நடுவில் வந்து சங்கரி துர்க்கம் ஹால்ட் வந்து இருக்குது மக்களே. இதுக்கப்புறம் நான் போய் கொஞ்சம் தூங்க போகிறேங்க. தூங்கிட்டு அலாரமே வைக்காமல் நல்லா நிம்மதியாக தூங்கி எழுதிக்கலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். ஏன்னா வந்து இந்த ரூட் நம்ம நிறையா வாட்டி எக்கச்சக்க வாட்டி அடித்து துவச்ச ரூட்டுங்க இந்த ரூட்டு. நான் நல்லா தூங்கிட்டு எங்கே எழுந்திக்கணும் அங்கே மீட் பண்ணுறேன். மக்களே செம தூக்கங்க. ஜோலார்பேட் வந்திருக்கோங்க. ஆன் டைமுக்கு ஜோலார்பேட் வந்திருக்கு வண்டி. பட் வந்து கீழே நம்மளால் போகவே முடியலங்க. சீட்டு ஃபுல்லாக வந்துட்டு ஆக்குப்பைடாக இருக்குது. எல்லோரும் வந்துட்டு தூங்கிட்டே தான் இருக்காங்க, எதிர்த்த மாதிரியே இல்லை. கீழே போய் உட்காரணும்னு தோணுது, பட் எந்த சீட்டுமே வந்துட்டு நமக்கு அவைலபிளாக இல்லை. அப்பரில் இது ஒன்று தாங்க பிரச்சனை. பகல் டைமில் தூங்கிட்டு போகணுன்னு நினச்சிங்கன்னா பிரச்சனை கிடையாது. பட் நமக்கு உட்காந்துட்டு போகணுன்னு நினச்சோம்னா எவ்வளோ நேரம் இப்படியே உட்காருங்க பாருங்கள். நம்ம ஹைட்டுக்கு நிம்மதி உட்காந்துனா தலை அடிக்கும் மேலே. சரி என்ன பண்ணுறதுன்னு தெரில. போனால் மறுபடியும் வந்து படுக்க போகிறேன், வேறு வழியே தெரில. ஏன்னா உங்களுக்கு அங்கேயும் நம்ம நின்றுட்டுருக்க முடியாது. சரி பார்ப்போம். இனி அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு காட்பாடி தான் ஹால்ட்டு. நான் காட்பாடியில் மீட் பண்ணுறேன். இப்போ ஜோலார்பேட்டில் இறங்கி போகலான்னு நினச்சேன், பட் இப்போ வண்டி எடுக்கிறதுக்கு ஆச்சு நினைக்கிற டைம் ஆயிடுச்சு. ஸோ காட்பாடியில் பார்ப்போம். காட்பாடி வரைக்கும் தூங்கலாம் தான் நினச்சேன், ஆனால் வந்து என்னால் இதுக்கு மேலே படுக்க முடியாத மக்களே. அதனால் வந்து வெளியே இருந்துச்சு வந்துட்டேன். குடியாத்தம் கிட்டே வந்திருக்கோங்க. கிளைமேட்டு நம்ம வந்து ஈரோட்டில் எப்படி விட்டுட்டு போனோமோ அதே மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மேக மூட்டமாக வெயில் எதுவுமே தெரியாமல். ஏன்னா எனக்கு அப்பர் பட்டம் சுத்தமாக வெயிலே தெரியல, குளுகுளுந்தான் இருக்குது சொல்லப்போனால். குடியாத்தம் இங்கே ஒரு போடு 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 வேக் 12ன்னு நினைக்கிறேங்க. எஸ் வேக் 12B பவர். ஐயோ சரியான சத்தம், செமையாக இருக்கு. வாணியம்பாடி ரயில்வே ஸ்டேஷன். வரும்போது ஸ்லோவாக வந்தோம், இப்போ பிளாட்ஃபார்முக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது நல்லா ஸ்பீடு பிக்கப் பண்ணிட்டாங்க. ₹1000 கொடுத்து ட்ராவல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் 3 மணி நேரம் தூங்கி இருந்துச்சு. இப்போ லைட்டாக வந்து மனசை வந்து தேர்ந்துக்கிட்டேன். சரி ஓகே நல்லா சப்புள் பண்ணி தூங்கிட்டு வந்தீ அப்படின்னு சொல்லிட்டு.
ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மழை வந்து பெஞ்சிட்டு இருக்குது. நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் மழை வந்து அங்கே பெய்யறது. எப்படி இருக்குது பாருங்கள் வியூ, வேறு லெவலு. நியர்பை ஆம்பூர் வந்திருக்கோம். இங்கே வந்து மழை தூரிக்குங்க. கீழே வந்து பாருங்கள் தண்டவாளம் ஃபுல்லாக வந்து ஈரமாக இருக்குது, அந்த தர ஃபுல்லாகவே. ஆனால் ஸ்கிப்பிங்னா வந்து ஸ்லோவாக ஸ்கிப் பண்ணுறாங்க. ஆனால் காற்று அப்படியே எப்பா அவ்வளோ சில்லுன்னு இருக்குது மக்கள். ஏதோ ஏசியில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது. வாவ், செம்மையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னாப்புல அங்கே வந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. ஆனால் இங்கே வந்து இந்த சைடு கொஞ்சம் மழை கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வேகமாக ஸ்கிப் அடிச்சிருந்தாங்கன்னா இந்த கிளைமேட்டுக்கு சும்மா பார்க்க வெறித்தனமாக வந்திருக்கும்ல. ஆம்பூரில் அன்ஷெட்யூல்டு ஹால்ட்டுங்க. அப்படியே இந்த வெதர் கண்டிஷனுக்கு இங்கே நிறுத்தி இங்கே பிளாட்ஃபார்மில் இறங்கி நிற்கிற சுகம் இருக்குது, அவ்வளோ அருமையாக இருக்குது. இப்போ ஒரு டீ மட்டும் வெளியே விற்றுட்டு வந்தாங்கன்னா வாங்கி குடிக்க சூப்பராக இருக்கும். வாவ் வாவ், என்ன வியூ இல்லை. இங்கே ஒரு கூட்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் நம்ம நிறுத்தி போட்டிருக்காங்க, என்னன்னு தெரியலையே. என்னங்க ஒரே வேகு 12 நம்ம பார்க்கலாம். வாவ், ஆக்சுவலாக ஆம்பூர் தாண்டின உடனே பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து நமக்கு வந்து பேரலாக நம்ம ஃபேவரட் வியூ, அந்த ரோட் வியூ வந்து வருங்க. ஸோ வந்து அது மறக்காமல் நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். என்ன மாதிரி வியூன்னு பாருங்கள் மக்களே. எப்பா, இந்த மழை தண்ணி அந்த ரோட்டில் இருக்கிறது அப்படியே மின்னுதுங்க ரோடு. பாலாறில் பாருங்கள் மக்களே, தண்ணி நல்லா போகுது. நான் இந்த ரிவரை கிராஸ் பண்ணும்போது பெருசாக வந்து தண்ணி இருந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. இப்போ தான் பார்க்குறேங்க. அப்போ அந்தளவுக்கு மழை பெஞ்சிருக்குல்ல. என்ன மாதிரி வியூ பாருங்கள் மக்களே. வாவ், என்னன்னே தெரில மக்களே. ரொம்ப போட்டு உருட்டிக்கிட்டு இருக்காங்க. அதாவது நமக்கு ஆம்பூர்லேருந்து வண்டி கிளம்புச்சு இல்லைங்களா, அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக தான் வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப ட்ராக் ஒர்க்கும் எதுவும் போன மாதிரி தெரியல. முன்னாடி எதுவும் வண்டி நமக்கு முன்னாடி போகலை. எதுக்கு இவ்வளோ ஸ்லோன்னு தெரியல சீரியஸாக. இந்நேரத்துக்கு நம்ம வந்து அரக்கோணம் தாண்டி போயிட்டு இருக்கணும். இப்போ தான் வந்து ஆனால் காட்பாடியே வந்து நம்ம வரப்போகிறோங்க. இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் இருக்குது காட்பாடிக்கு. ப்ளூ கலர் ஐசிஎஃப் செமையாக இருக்குல்ல பார்க்க. எந்த ஒரு வண்டின்னு தெரில, ஆனால் வந்து ப்ளூ ஐசிஎஃப்பில் போகுது. நடுவில் 2 உட் கிறிஸ்ட் கோச் மாதிரி இந்த கலர் கொடுத்துருந்தாங்க. வேறு லெவல் ஃபீலுங்க. பார்க்கும்போது அப்படியே பழைய நினைவுகள்லாம் வந்துருச்சு. நம்புவாங்க இதுக்கப்புறமாச்சும் வந்துட்டு கொஞ்சம் ஸ்பீடாக கூப்பிட்டு போவாங்க அப்படின்னு. எப்படியும் டிலேன்னு தெரிஞ்சு போச்சு. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு மேலே நம்ம டிலேயில் காட்பாடி ஜங்ஷன் வந்திருக்காங்க. இங்கே வந்து லஞ்ச் ஆர்டர் போட்டிருக்காங்க நிறைய பேர், ஜொமேட்டோ ஸ்விக்கின்னு. ஸோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொன்னாப்புல நான் சென்னை போய் தான் சாப்பிட்ற இடையில இருக்கேன். வேறு பிளானே இல்லைங்க. மறுபடியும் விட்டு தான் போகிறோன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு சிக்னல் இன்னும் ரெட்லேருந்து நமக்கு க்ரீன் மாறல. இல்லைனா காட்பாடியெலாம் வந்துட்டு 3 நிமிஷம் எடுத்துவாங்க, டக்குன்னு எடுத்துருவாங்க. ஸோ என்னென்னு தெரில கைஸ். இங்கே ஓவர்டேக்குன்னு நினைக்கிறேங்க. எப்பா சரியான ஸ்பீடு வண்டி. மக்களே ஒரு முக்கியமான விஷயம், நான் எதனால் தட்கல் இந்த வண்டிக்கு மிஸ் பண்ணேங்கிறத சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. இந்த வண்டிக்கு நீங்கள் பிளான் பண்ணி தட்கல் பிளான் பண்ணுறீங்க, நீங்கள் நார்மல் இன்டர்சிட்டி மற்ற வண்டிக்கு இது பண்ணுற மாதிரி கோயம்புத்தூர் நீங்கள் வந்து முன்னாடி நாள் தட்கல் போடாதீங்க, அதுக்கும் முன்னாடி நாள் போடுங்க. ஏன்னா இந்த வண்டி வந்து மேங்களூரில் நேற்று நைட்டே கிளம்பியிருக்கும் ஓகேங்களா. அப்போ நேற்று நைட்டு கிளம்புதுன்னா அப்போ வண்டி வந்து எப்போ தட்கல் ஓப்பன் பண்ணி நீங்கள் யோசிக்கும். இன்றைக்கி 27ஆம் தேதி, அப்போ தட்கல் வந்து 25ஆம் தேதி அந்த வண்டிக்கு வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ அதை பிளான் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. நான் அப்படி வந்து மைண்ட் யோசிக்காமல் தான் டிலே ஆகி ப்ரீமியம் தட்கல் போட்டு 1000 ரூபா கொடுத்து இந்த ஸ்லீப்பர் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்து புக் பண்ணிக்கோங்க தட்கல், ஓகேவா.
சும்மா அப்படியே வெளுத்து வாங்க போகுதுன்னு நினைக்கிறேங்க மழை. இப்போ தான் நியூஸ் பார்த்தேன், இந்த சைடு உங்களுக்கு ஈசிஆர் சைடு ஃபுல்லாக வந்து புயல் எச்சரிக்கை கொண்டு வர இருக்காங்க. நம்ம எந்த அளவுக்கு மழை வர போகுதுன்னு சீரியஸாக தெரியல. நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வந்து பெரம்பூர் கிட்ட வந்தாச்சுங்க. ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காட்பாடியில் எடுத்துலேருந்து இது வரைக்கும் நல்லா கன்சிஸ்டண்ட்டாக நல்லா ஸ்பீடு மெயின்டைன் பண்ணிட்டாங்க எங்கேயுமே. ஆயிடுச்சு அப்படின்னா வந்து எனக்கு காட்பாடிக்கு முன்னாடி தான் இதை வந்து வேலை நடந்துருக்கா இல்லை ஏதாச்சும் இஷ்யூவான்னு தெரில. ஏன் வேறு யாரும் இல்லைங்க, நம்மளுடைய நீலகிரி தான். நீலகிரியுடைய எம்டி ரெக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா அம்பத்தூரில் நின்றுட்டு இருக்கு. நம்ம ஆல்மோஸ்ட் வந்து நியர்பை சென்னை சென்ட்ரல் வந்தாச்சு. ஸோ கண்டிப்பாக வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கோயம்புத்தூர் மக்களே, நீங்கள் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் மோஸ்ட்லி. தெரியல அப்படின்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. வெஸ்ட் கோஸ்ட்டு 330 ரூபாங்க ஸ்லீப்பர் கிளாஸில். உங்களுக்கு ஒரு மணி நேரம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா டைமிங் மாதிரி இருக்கும். அந்த வண்டி 7.5 மணி நேரத்தில் கவர் பண்ணி இது ஒரு 8 மணி நேரம் 25 நிமிஷத்தில் கவர் பண்ணி நினைக்கிறேன் கோயம்புத்தூர் வந்து சென்னை. ஸோ ஆனால் நல்ல வண்டி தாங்க. நீங்கள் 330 ரூபா கொடுத்து நல்லா தூங்கிட்டே வந்து ஜம்முன்னு இறங்கிடலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. அப்படி பக்கத்தில் இருக்க அந்த ஹைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. கிட்டத்தட்ட 1.25 மணி நேரத்துக்கு மேலே டிலேயில் போயிட்டுருக்கோங்க. உள்ள அரைவாக போகிறோம். சென்னை சென்ட்ரலுடைய பிளாட்ஃபார்ம் 5ல் வந்துட்டு அரைவாயிருக்கோங்க.